குடும்பம், உறவுகள் இதையெல்லாம் விட நட்பு பெரிதாக பேசப்படுற காலத்துல வாழ்றோம். நட்பு சிறந்ததுதான். ஆனா அது எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படின்றத பொறுத்தது. பேசிக்கிட்டே இருந்த நண்பர்களுக்குள்ள சண்டையாகி கைகலப்பாகி கொலை நடந்ததுன்ற செய்திகளையும் பாக்குறோம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய் அப்படின்னு பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்குது. என் ஃப்ரெண்டு நல்லா வந்தா ஆனா கோபம் வந்தா என்ன செய்யறானே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில உங்க ஃப்ரெண்ட் இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால 2 விதமான ஆபத்து இருக்கு. ஒண்ணு, உங்க ஃப்ரெண்டுடைய கோப குணம் உங்களுக்கும் ஏற்படும், நீங்க அவங்க வழியை கற்றுக்கொள்வீங்க. 2வது, கோபக்கார நண்பரால உங்களுக்கு உங்கள் உயிருக்கே கூட ஆபத்து வரலாம். நண்பர்கள் அவசியம்தான், ஆனா கோபக்காரனை நண்பனாக வைக்க வேண்டாம். கோபம் என்ற உணர்வை வெளிப்படுத்துகிற விதம் தான் ஒருத்தர கோபக்காரனா கோபக்காரியா காட்டுது. மூக்கு மேல கோபம், கண்ணு மண்ணு தெரியாத கோபம், இதெல்லாம் பெருமையா சொல்லிக்கிற விஷயம் இல்ல. நாம கோபக்காரர்களாகவும் இருக்கக்கூடாது, கோபக்காரனுக்கு தோழனாகவும் இருக்கக்கூடாது.